ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கலப்பு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இதில் என்னென்ன மீன் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு காணாங்கத்தை ஒரு மீன் போட்டிருக்குறாங்க பாருங்கள், சூப்பரான மீனுங்க. காணாங்கத்தை பாருங்கள், ஒரு அருமையான மீன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் காணாங்கத்தை. அடுத்தது துள்ளுகண்டை என சொல்லப்படுகிற சங்கரா மீனுன்னு சொல்லுவாங்க சில ஊர் பக்கம், இதை சிலவங்க வந்து துள்ளுகண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பரான மீன் இது. அடுத்தது சீலா மீன் காமிக்கிறேன் பாருங்கள். சீலா தானே, இந்த மீன் எடுக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பாருங்கள். சூப்பரான மீனுங்க இது. இந்த மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா சீலா மீன். அடுத்தது என்ன கவலை இது? தட்டைக்கவலை. ஸோ இந்த மீன் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்து குழம்பு வறுவல் செய்ய போகிறோம். நறுக்கி வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் பூண்டு அரைச்சி வச்சது, பச்சை மிளகாய், தக்காளி, கத்தரிக்காய் எல்லாத்தையும் இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒன்றா. அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்? மஞ்சத்தூள், சோம்பு, தேங்காய். ஸோ இதை அப்படியே இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், சோம்பு, இன்னொன்று என்ன, தேங்காய், இந்த மூணுத்தையும் அரைச்சி இந்த குழம்புல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். புளி தண்ணி ஊற்றிடலாமா? இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். புளி, மிளகாய்த்தூள், இதுலேயும் கருவேப்பிலை எல்லாம் போட்டுருக்குறாங்க, உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து குழம்பு தாளிச்சாச்சு. வாங்க நம்ம மீனை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த சீலா மீனை க்ளீன் பண்ணிடலாம். சூப்பரான மீனுங்க இந்த சீலா மீனை. ஆனால் எனக்கு இந்த சீலா மீன் பிடிக்குமா என்னன்னு கேட்டிங்கன்னா பிடிக்காது. குழம்பாக இருந்தாலும் சரி, வறுவலாக இருந்தாலும் சரி, இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே இந்த மீன். எனக்கு இந்த மீன் பிடிக்காதுங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இந்த மீன் பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வேணாம் கட் பண்ணிவிடு. அது இந்த மீனோட அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால நமக்கு பிடிக்காது. கட் பண்ணிக்கிட்டுமா? இல்லை, அந்த வாழை மட்டும் கட் பண்ணு. வாழை மட்டும் கட் பண்ணிவிட்டு காமி. செதில் எடுப்பியா? செதில் நான் கழுவும்போது தான் எடுப்பேன். பாருங்கள், சூப்பரான மீனுங்க. அப்படி திருப்பி அந்தாண்ட வையா, இப்படி. ஒரு அருமையான மீன் சீலா மீனை க்ளீன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது சங்கரான்னு சொல்லப்படுகிற துள்ளுகண்டை தானே? இது பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து சங்கரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மீன் வந்து ஒரு அருமையான மீனுங்க. குழம்புக்கு சூப்பரான மீன் இது. இப்போ இங்கே வந்து காணாங்கத்தை இருக்குது, நாட்டுக்கவலை இருக்குது, பட்டைக்கவலை இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கரான மீன் இருக்குது. இப்போ இதில் எது வறுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து இந்த சங்கரா மீன் சூப்பராக இருக்கும். இது இங்கே இருக்கிற மீன்லேயே எனக்கு எந்த மீன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா காணாங்கத்தை தாங்க. பாருங்கள், அருமையாக க்ளீன் பண்ணிட்டாங்க. சூப்பரான மீனுங்க, குழம்புக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்ததாக வேணாம் அது இது எடு, நாட்டுக்கவலை இல்லை காணாங்கத்தை. காணாங்கத்தையே காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய ஃபேவரட் ஆல் டைம் இது தான். காணாங்கத்தையை டெய்லி சமைச்சு கொடுத்தா கூட நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேங்க. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு காணாங்கத்தை. சாதத்தில், வடித்த சாதத்தில் கொஞ்சமாக அப்படியே தயிர் ஊற்றி அதில் உப்பு போட்டு இந்த காணாங்கத்தை அப்படியே முழுசாக அப்படியே வறுத்து எடுத்து வச்சு அப்படி தொட்டுட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பரான மீனுங்க காணாங்கத்தை. நார்மலாக குழம்பு வச்சாலும் சரி, இல்லை வந்து நார்மலாக வறுவல் செஞ்சாலும் சரி,
இந்த மீனே வந்து ஒரு தனி ரகம்தான் பாருங்கள். செம்மையாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்படியே திருப்பி வை. சூப்பரான மீனுங்க. ஆல் டைம் மை ஃபேவரட் காணாங்கத்தை. அடுத்தது ஒரு பட்டைக்கவலையே ஒன்று காமிக்கிறேன். 3 மீன் க்ளீன் பண்ணிட்டாங்க. பட்டைக்கவலை ஒன்று காமிக்கிறேன் க்ளீன் பண்ணுறத. பட்டைக்கவலை சும்மா சொல்லக்கூடாது, சாரி தட்டைக்கவலை குழம்புக்கு வந்து நல்லா தான் இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். அது இருந்தாலும் கவலையில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெடுங்கவலை, மத்திக்கவலை அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த நாட்டுக்கவலை, இந்த தட்டைக்கவலைலாம் வந்து அடுத்த ரகம்தான். கவலையில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் மத்திக்கவலை, நெடுங்கவலை, அதுக்கு அடுத்தது தான் இந்த மீன்லாம். அவ்வளோதான். இதில் இருந்த 4 வெரைட்டி மீனை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து மீன் இருக்குது, இதை வந்து இவங்க க்ளீன் பண்ணட்டும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து மீனை வந்து போட்டுடலாம். என்னென்ன மீன் இருக்குங்களா? அது சங்கரா, காணாங்கத்தை, சீலா போட்டுரு. அதில் ஒரு 6 கவலை போட்டுக்கலாம். அடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவலை மீன் தான். அந்த கவலை மட்டும் காமி போடும்போது. ஓகே, இப்போ மற்ற மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து வறுவலை ரெடி பண்ணிடலாம். நம்ம மீனை அடிக்கிடலாம். இது என்ன மீன்? சங்கரா, சங்கரா, காணாங்கத்தை, சீலா, 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 கவலை, கவலை மீன், கவலை மீன், சங்கரா மீன், சங்கரா மீன். ஸோ எல்லாத்தையும் கலந்து தான் வச்சுருக்குறோம். அதேமாதிரி குழம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா காணாங்கத்தை, சங்கராவோட தலையை போட்டிருக்கியா. ஸோ மசாலாலாம் சேர்த்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மீனை திருப்பி போட்டுடலாம். நம்ம மீனை திருப்பி போட்டுடலாம். திருப்பி இப்போ காணாங்கத்தை மீனை பாருங்கள், அதில் வந்து அந்த ஜெல்லு ஃபார்ம் ஆகுது பாருங்கள். எல்லாமே ஃப்ரெஷ் மீன் தான். ஃப்ரெஷ் மீனாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி அந்த ஜெல்லு ஃபார்ம் ஆகும். இதில் இந்த சீலா மீன் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். இது அந்த மீன் எனக்கு பிடிக்காது. எல்லா மீனும் திருப்பி போட்டாச்சு. இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நான் உங்களுக்கு மீன் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது காணாங்கத்தை தானே. ஒரு சூப்பரான காணாங்கத்தை மீன் வறுவல் செம்மையாக குக் ஆகிட்டு. அந்த சங்கராவை எடுத்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சங்கரா செம்மையாக குக் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்தது இது வந்து சீலா. அடுத்தது தட்டைக்கவலை. ஒரு அருமையான மீன் வறுவல் பார்த்துட்டோம். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு வச்சுருக்குறாங்க. அப்படியே மீனை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கவலை மீன். ஆமாம், செம்மையாக குக் ஆகிருக்கு. வேறு மீன் எடுக்கிறோம் பாருங்கள். வர்றது இருக்கு. காணாங்கத்தியோட தலை இது. வேறு எதாவது இருந்தால் அதோட முடிச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சீலாவோட வால் பகுதி. ஒரு அருமையான மீன் குழம்பு, மீன் வறுவல் பார்த்தோம். நாளைக்கு ஒரு அருமையான மீன் குழம்பு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.